இன்னைக்கு ஒரு சிம்பிள் ட்ரிகர் சினாரியோ பார்க்கலாம். சினாரியோ என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் பில்லிங் அட்ரஸ் ஷிப்பிங் அட்ரஸ்னு நமக்கு 2 அட்ரஸ் இருக்குது. அதில் சப்போஸ் ஷிப்பிங் அட்ரஸில் வேல்யூ இல்லை, பில்லிங் அட்ரஸில் மட்டும்தான் வேல்யூ இருக்குது அப்படின்னா பில்லிங் அட்ரஸில் இருக்க அந்த வேல்யூவை ஷிப்பிங் அட்ரஸ்க்கு காப்பி பண்ண போகிறோம். ட்ரிகருக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துடலாம், அப்டேட் ஷிப்பிங் அட்ரஸ். ஆப்ஜெக்ட் வந்து அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், சப்மிட். இந்த ட்ரிகர் எனக்கு எப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்னா, பிஃபோர் இன்சர்ட்டும் பிஃபோர் அப்டேட்டும் எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும். ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன், இஃப் ட்ரிகர் டாட் இஸ் பிஃபோர் அண்ட் ட்ரிகர் டாட் இஸ் இன்சர்ட் ஆர் ட்ரிகர் டாட் இஸ் அப்டேட். ஃபர்ஸ்ட் நான் சினாரியோ என்னங்கிறது இங்கே உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். அப்டேட் shipping address on account object if billing address is not blank. இன்னொரு கண்டிஷன் நான் என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா, if trigger dot new is empty ஆனு செக் பண்றேன். ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்றேன். எதுக்கு அப்படின்னா, கிரியேட் ஆகிற ஒரு புது ரெக்கார்டுக்கும் இல்லை அப்டேட் ஆகிற ஒரு ரெக்கார்டுக்கும் எனக்கு இந்த ட்ரிகர் ரன் ஆகணும். ஃபார் அக்கௌண்ட் இங்கே ஒரு ட்ரிகர் டாட் நியூ. ஸோ கிரியேட் ஆகிற ஒரு ட்ரிகர் டாட் நியூ ரெக்கார்டுக்கும் எனக்கு இந்த செக் நடக்க போகுது. பில்லிங் அட்ரஸ் பிளாங்காக இருக்கா? ஸோ இப்போ இந்த ட்ரிகர் டாட் நியூ வந்து இந்த ஏசிசிக்கு அசைன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ கிரியேட் ஆகிற ரெக்கார்டு. ஸோ இந்த ட்ரிகர் டாட் நியூ இதுக்கு அசைன் ஆனதுனால ஏசிசியில் எனக்கு அக்கௌண்ட் ஆப்ஜெக்டோட ஃபீல்ட்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே கிடைக்கும். கண்டிஷனில் நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, இஃப் ஏசிசி டாட், இப்போ நம்ம இங்கே ஏசிசிக்கு ட்ரிகர் டாட் நியூ அசைன் பண்ணியிருக்கிறதுனால அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் இருக்க எல்லா ஃபீல்ட்ஸும் எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் செக் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் பில்லிங் ஸ்ட்ரீட், இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு நல். இஃப் பில்லிங் ஸ்ட்ரீட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும், அந்த பில்லிங் ஸ்ட்ரீட்டோட வேல்யூவை நான் ஷிப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு அசைன் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த அசைன்மெண்ட். சிம்பிள். இப்போ இதே ஸ்டெப்பை பில்லிங் சிட்டி, பில்லிங் ஸ்டேட், பில்லிங் போஸ்டல் கோட், பில்லிங் கண்ட்ரி இந்த 4த்துக்கும் பண்ண போகிறேன். இஃப் ஏசிசி டாட் பில்லிங் சிட்டி, பில்லிங் சிட்டி நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஏசிசி டாட் ஷிப்பிங் சிட்டி ஈக்குவல் டு ஏசிசி டாட் பில்லிங் சிட்டி. If ACC dot billing state is not equal to null, ACC dot shipping state equal to ACC dot billing state. If ACC dot billing postal code is not equal to null, ACC dot shipping postal code equal to ACC dot billing postal code. ACC dot billing country is not equal to null, ACC dot shipping country equal to ACC dot billing country. இப்போ
நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இங்கே சேல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் புதுசாக ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுவோம். நான் டெஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு பில்லிங் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ் ரெண்டும் இருக்குது. இங்கே ஸ்ட்ரீட், சிட்டி, போஸ்டல் கோட் ரேண்டமாக ஒரு 5 நம்பர், ஸ்டேட்டில் தமிழ்நாடு, கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பில்லிங் அட்ரஸில் மட்டும்தான் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட கண்டிஷன் படி பில்லிங் அட்ரஸில் வேல்யூ இருந்து ஷிப்பிங் அட்ரஸில் வேல்யூ இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூஸை இதுக்கு நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுற கண்டிஷன் புதுசாக க்ரியேட் ஆகிற ரெக்கார்டுக்கு. சேவ் கொடுத்துட்றேன். நம்ம க்ரியேட் ஆன ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம பில்லிங் அட்ரஸுக்கு எல்லா வேல்யூவும் அப்படியே ஷிப்பிங் அட்ரஸ்க்கு காப்பி ஆகிருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது அப்டேட்டுக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டெஸ்ட் ஸ்டேட்னு கொடுக்குறேன். ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் அப்டேட் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் எனக்கு இங்கே ஒர்க் ஆகணும், சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்ட்ரீட் ஆந்திர பிரதேஷ், நம்ம ட்ரிகர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.